மாறுதல் வேணும்னு நினைக்கிறவங்க எப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ ம், ம். விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை பெரும்பாலானோருக்கு கிடையாது. ஒரு ம், ம். இளைஞர்கள் எந்த விதமான கொள்கை இதெல்லாம் இருக்கு. எனக்கு அவர பிடிக்குதுயா, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன்யா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. இப்ப எம்ஜிஆருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. எம்ஜிஆர் நல்ல மனுஷன்யா, கொடையாளி, தான தர்மம்லாம் பண்ணுவாரு. நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. இப்படின்னா ஒரு தடவ சாப்பாடு போட்டாரு. மறுபடியும் சாப்பாடு போடுவாரு நம்பிக்கையோட போனவங்க நெறைய பேர் இருக்கு. மத்தபடி அவருடைய பிலாசபி அவருக்கு ஒரு பிலாசபி இருந்ததாவே நான் நினைக்கல. அவருக்குன்னு தனி பிலாசபி இல்லாதனால தான் அண்ணாவின் கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்ட்டாரு. அண்ணாவின் கொள்கை தான் திமுகவுடைய கொள்கை. அதே கொள்கைய தான் இவரு ஆமா. அடாப்ட் பண்ணிட்டாரு. வேற எதுவுமே இவர்ட்ட கிடையாது. ம். அப்படி இருந்தும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா எம்ஜிஆருக்கு அப்படி கூட்டம் இருந்ததுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. எம்ஜிஆர் மன்றங்கள் அதிமுகவின் கிளைக்கழகங்களாக மாற்றப்பட்டன. உடனடியா. கிராமத்து வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராமத்து வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட்டர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு ம். தேர்தல்ல தேர்தலுக்கு வாக்காளர்கள கூட்டிட்டு போவாங்க. லீடு பண்ணிட்டு போவாங்க. அரசியல் கட்சிகள் ம். அப்படி லீடு பண்ற ஸ்ட்ரக்சர் விஜய்க்கு கிடையாது. அதனால இப்படி எல்லா காரணத்தையும் வச்சு பார்க்கும்போது, விஜய பற்றி ஆரம்பத்திலிருந்தே அவர் ஹி இஸ் அன் இன்ஃப்ளேட்டட் இமேஜ்.